வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் அறுவடை பண்ண போறேன். மஞ்சள் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லா மாடி தோட்டத்துலேயும் மஞ்சள்லாம் இருக்குது, நம்ம தோட்டத்தில் இல்லை. எப்படியாவது வளர்க்கணும்னு சொல்லி நான் வச்சேன். ஆனால் அது வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எனக்கும் தெரியல அது எப்போ அறுவடை பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் அது டைம் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம், மேலே கீழெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளை விட்டு க்ளீன் பண்ணேன். அப்போது அந்த அரிசி பையில் தான் அந்த மஞ்சளை நான் வச்சுருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, க்ளீன் பண்ணுறவங்க வந்து அப்படியே அந்த பையை பிடிச்சி தூக்கும்போது அப்படியே கீழே விழுந்துருச்சு. பையை ரொம்ப மக்கி, ஏன்னா ஒரு வருஷம் ஆனதுனால மக்கி கீழே விழுந்ததுனால எனக்கு இந்த பொங்கலுக்கு கழித்து தான் நான் அதை அறுவடை பண்ணணும்னு நினச்சதுனால அப்படியே தூக்கி அந்த ஒரு பக்கெட்டில் வச்சுருப்பா, நான் அப்புறமா அறுவடை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ பொங்கல் கழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து அறுவடை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த மஞ்சள். அந்த இலையெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா சைஸும் பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துடலாங்க. இதுலேயே ஒரு சங்குப்பூ ஒன்று வந்திருக்கு. இதை எப்படி இந்த வேரெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. மொத்தமாக கீழே கொட்டி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் அந்த கிழங்கு, மஞ்சள் கிழங்கு. அதனால் இது எடுத்து தான் ஆகணும், வேரோடு தான் எடுக்கணும். சரி, நம்ம கீழே கொட்டியே எடுத்துடலாம். தக்காளி செடி வேறு வந்திருக்கு நல்லா. எனக்கு தக்காளி வந்து நிறைய நான் வச்சுருக்கேங்க. ஒரு விதை கூட நான் தக்காளி விதை போடவே இல்லை. இந்த மாதிரி தொட்டிங்களில் வந்து முளைஞ்சி வர தக்காளியை தான் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு தொட்டியில் நட்டு, இப்போ பாருங்கள் அந்த தக்காளி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். தக்காளியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம மஞ்சளை பார்க்கலாம். சங்குப்பூ வந்து நிறைய வந்துருச்சுங்க பாருங்க. மஞ்சள் இப்போவே வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல இந்த சங்குப்பூ எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். ரொம்ப ஆசைப்பட்டு இதை எப்படியாவது நம்ம தோட்டத்தில் வந்து வளர்த்துடணும். நல்லா இந்த மண்புழுலாம், இவ்வளோ மண்புழு இருக்கிறதுனால தான் இந்த மஞ்சள் வந்து நல்லா செழிப்பாக வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம வந்து நம்ம வைக்கக்கூடிய மண் கலவையில் வந்து மண்புழு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மண்புழு உரம் வாங்கி அதிகமாக போடுங்க. மண்புழு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்ம அறுவடை வந்து நல்லா கிடைக்கும். மண்ணில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு. சூப்பராக நல்லா விளைஞ்சி வந்திருக்குங்க. ரெண்டு செடி தான் நான் வச்சது, வந்து ஒரு செடி தான். அதிலேருந்து குட்டி போட்டு இந்த செடியும் வந்திருக்கு. ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு தான் வச்சேன், அது நிறைய வரும். மஞ்சள் பூ வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு, அதனால வந்து பூ வரும் சொல்லுவாங்க. மஞ்சள் பூ பூத்தா ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படின்னு. அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், பூ வந்துடும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் அந்த க்ளீன் பண்ணுறவங்க சொதப்பிட்டாங்க. அந்த செடி வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த பை கிழிஞ்சதுனால செடியே வந்து காஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே எப்படி பூ வரும்? அதனால தான் இப்போ நான் அறுவடை பண்ணுறேன். இதுவும் யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியல.
இது ரொம்ப கழுவி பார்த்தா தான் தெரியும். ஆமாம்ல. இந்த மஞ்சள் பாருங்களேன், இது எடுக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை வருதுங்க, மஞ்சள் வாசனை, செம்ம வாசனை வருது. ஆனால் நம்ம கடையில் வாங்கக்கூடிய மஞ்சளில் வந்து இந்த அளவுக்கு வந்து வாசனை வரல. அது ஏன் பாது நல்லா செடிக்கா அதை காய வச்சிடுறாங்கல்ல, காய வைக்கிறதுனால அந்த இதெல்லாம் போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம வாசனை அடிக்குதுங்க. இதை தெரிஞ்சவங்க எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி நம்ம வந்து அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி இதை பண்ணுறது அப்படின்றத சொல்லுங்கள். இருப்பா, மண்ணை நல்லா கிளறி பார்த்துடலாம். எனக்கு இந்த கவர் இப்போ நம்ம மஞ்சள் வந்து இதையும் எடுக்கணுமா? எடுத்துடலாம்ல, இது கட் பண்ணி எடுத்துருவோம். இது வெயிட் பண்ணு. ஃபுல்லாக எடுத்தாச்சிங்க. இதை நம்ம வந்து நல்லா கழுவிடலாம், மண் நிறைய இருக்குது. கழுவிட்டு நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் இங்கே பாருங்களேன், இது நல்லா எனக்கே வந்து நல்லா தெரியுது, இது நல்லா விளைஞ்ச மஞ்சள் அப்படின்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல வாசனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலர், செம்மையாக இருக்குது பாருங்களேன். சரிங்க, இதை கழுவிட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா கழுவி எடுத்துப்போம். இது வந்து வெயிட் போட்டால் ஒரு கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ இருக்காது, ஆனால் 1 கிலோ கிட்ட வரும். பரவாயில்ல. ஆனால் காய வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது 1/2 கிலோவாக மாறிடும், சுருங்கிடும்ல. அதனால் ஒரு 1/2 கிலோ மஞ்சள் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம இயற்கையாக உரங்கள்லாம் கொடுத்து நம்ம விளைவிக்கிற இந்த மஞ்சளில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த மஞ்சளில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ரசாயன உரமும் வந்து பயன்படுத்தலைல்ல. அதனால் நான் வந்து எனக்கு அதிகமாக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், நான் வெளியிலலாம் எந்த உரமும் வாங்குறதில்ல. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உரம் தான். அதாவது காய்கறி கழிவு, இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் அதிகமாக செடிங்களுக்கு உரங்கள் கொடுக்குறேன். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப சத்து அதிகமான, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இதில் வந்து மாடி தோட்டத்துலேருந்து நம்ம எடுக்கிற எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி. ஃபுல்லாக கழுவிட்டோம். ஆனால் இன்னும் வாஷ் பண்ண அந்த வாசனை வந்து அதிகமாக வருது. வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். மஞ்சள் வந்து நல்லா சூப்பராக விளைஞ்சி வந்திருக்குங்க. நான் வச்சது ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு தான் வச்சேன், அதிலேருந்து வந்த மஞ்சள் தான் இவ்வளவும். அதனால் நம்மளே வீட்டுக்கு தேவையான மஞ்சளை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 5 பாக்கெட்டில் வச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மஞ்சள் கிடைக்கும். இது வந்து கத்திரிக்காய் நான் வரும்போதெல்லாம் பார்ப்பேன், நிறைய முத்துறா மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சிருவேன். அதனால் என்னடா எல்லா வீடியோலையும் கத்திரிக்காய் காட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க, முத்தி இருக்குது, அதனால் எடுத்துட்டேன் அதுவும். சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், மஞ்சள் அறுவடை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மஞ்சளும் வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் ஈஸியாக அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு 3 வீடியோ வரும், கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.